இப்ப அவருக்குரிய சொத்தெல்லாம் எனக்குரியது. அவருக்கு பொண்ணு சொந்தம்னா எனக்கு பொண்ணு சொந்தம். அவருக்கு வெள்ளி சொந்தம்னா எனக்கு வெள்ளி சொந்தம். மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்டார். சமுத்திரத்தின் ஆழம்னா என்னங்க? கடல். சமுத்திரம்னா கடல். இப்ப கடலின் ஆழத்துல நம்முடைய பாவங்கள் எல்லாம் போட்டுட்டாருன்னா அதை பார்க்க முடியாது. கடலுக்குள்ள ஒரு கல்லை போட்டா பார்க்க முடியுமா? கிணத்துல போட்டாலே பார்க்க முடியல. சாதாரண ஒரு குட்டையில போய் ஒரு கல்லை போட்டா கூட அந்த கல்லை என்ன பண்ண முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. ஆனா சமுத்திரத்தின் ஆழத்துல நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணிட்டாருங்க? போட்டுட்டாருன்னா அதை திரும்பி பார்க்க முடியாது. பாவி இல்லைங்க, நீங்க பாவி அல்ல. இங்க உட்கார்ந்துருக்கிற சிறு பிள்ளை கூட பாவி அல்ல. இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருவரும் பாவிகள் அல்ல. பாவியா இருந்தோம், பாவியா வாழ்ந்தோம், பாவ சேற்றில் இருந்தோம், பாவத்தில் உழன்று கிடந்தோம், பல பாவத்தின் பள்ளத்தில் இருந்தோம். ஆனா அவைகளிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்ண, நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில் அடிக்கப்பட்டு அப்படி குழியிலையும் பள்ளத்திலையும் பாவத்தில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து அவர் ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவி இப்ப சிங்காசனத்தில் நம்ம உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அவருடைய உன்னதமான இடத்துல நம்மளை என்ன பண்ணிருக்கிறாருங்க? நிற்க வச்சிருக்கிறாரு, உட்கார வச்சிருக்கிறாரு. தைரியமா பண்ணி இருக்கிறோம். இப்ப நான் பாவின்ற ஸ்தானத்துல அல்ல, அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்துல என்னை நிற்க வச்சிருக்கிறார். ஆமே. இப்ப அவருக்குரிய சொத்தெல்லாம் எனக்குரியது. அவருக்கு பொண்ணு சொந்தம்னா எனக்கு பொண்ணு சொந்தம். அவருக்கு வெள்ளி சொந்தம்னா எனக்கு வெள்ளி சொந்தம். அவர் இந்த பூமியில உள்ள ஆஸ்தியெல்லாம் அவருக்கு சொந்தம்னா எனக்கு சொந்தம். காரணம், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். பிள்ளையாக இருக்கிறபடினா அவருடைய சொத்துக்கள் அத்தனையும் இயேசுவின் மூலம் உங்களுக்கு எனக்கும் சொந்தம்.